இங்கே பாருங்க, செம்பருத்தி பூவு நிறையா போடலாம். ஒரு 10-30 கூட போடலாம். கொஞ்சம் தான் கிடச்சிச்சு, ஒரு 10 பூ தான் போட்டிருப்போம். இன்னும் பாருங்கள் செம்பருத்தி இலை. இன்னும் பாருங்கள் கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி வந்து நீங்கள் கேட்டியல்ல ஒரு வீடியோவில், வெள்ளை கரிசலாங்கண்ணியா கருப்பு கரிசலாங்கண்ணி. இது வந்து வெள்ளமா நீங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எனக்கு தெரியல அவ்வளோவா. அது இருக்குது ஒரு இடத்துல, உங்களுக்கு ஒரு நாள் காட்டுவேன். ஒரு ஆள் சொல்லிச்சு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் போடணும். வெள்ளை கரிசலாங்கண்ணி போட்டிருக்கோம். இன்னும் பாருங்கள் இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கோம். இன்னும் பாருங்கள் இந்த எலுமிச்சம்பழம். இது எலுமிச்சம்பழம். இது வந்து நெல்லிக்காய். இதெல்லாம் இப்போ அரைச்சி போட்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டு, இங்கே பாருங்க வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் இந்த எண்ணெயை காட்டும். இன்னும் பாருங்க எண்ணெய் வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கு. 2.5 லிட்ரு ஊற்றிருக்கு. 1 லிட்ரு நல்லெண்ணெய், 1 லிட்ரு விளக்கெண்ணெய், 1/2 லிட்ரு இல்லை 1 லிட்ரு நல்லெண்ணெய், 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்ரு விளக்கெண்ணெய். இவ்வளோ ஊற்றிருக்கு. 2.5 லிட்ரு எண்ணெய் ஊற்றிருக்கு. இதெல்லாம் அரைச்சி அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆகும். என்னைக்கு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொதித்து எண்ணெய் நல்லா அந்த இதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்த பிறகு இறக்கி வடித்து ஊற்றி நம்ம அந்த அது என்னது எண்ணெய் காய்ச்சி தலைக்கு போடணும். இது 1 வருஷத்துக்கு வச்சு என் பொண்ணு போடுவா. அதனால் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இது மாதிரி செய்யுங்க, சரியா? இது மாதிரி செஞ்சு போடுங்க. அன்னைக்கு பண்ண மாதிரி கமெண்ட் பண்ணி கேளுங்க இதில் என்ன இதெல்லாம் வேணும்னு.